Hi friends, welcome to Cinema Artist Best. Cinema Artist Bestல இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா பட்டர்ஃப்ளை விஷன். இந்த திரைப்படம் வெளிநாடு 2022. இது வந்து பார்த்தீங்கன்னா யுக்ரைன் நாட்டு திரைப்படங்க. திரைப்படம் டேரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்சிம் நாக்கோ நெச்சினி. இந்த திரைப்படத்து ரைட்டர்ஸ் மேக்சிம் நாக்கோ நெச்சினி அண்ட் ஐரானா திஸ்லிக். இந்த திரைப்படத்தில் ரீட்டா புர்கவுஸ்கா லில்லியாவை முதன்மை கதை பண்ணியிருக்காங்க. சரிங்க, பட்டர்ஃப்ளை விஷன் என்ன மாதிரி கதைகளும் பார்ப்பாங்க. அதாவது வந்து யுக்ரைன் போரை வச்சு தான் இந்த படம். டான்பேஸில் வந்து யுக்ரைனில் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யன் அதாவது ரஷ்யா ஆதரவாளர்கள் செப்பரேட்டிஸ்ட் அவங்களும் யுக்ரைன் ஆதரவாளர்களும் இணைந்து போர் நடக்குது டான்பேஸில் வந்து. இதை பற்றி கிளியர் வியூ வந்து ஆல்ரெடி நான் க்ளாண்டைக்ன்ற ஒரு படத்தில் நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் முடிஞ்சால் அந்த படத்தோட ரிவ்யூ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஸோ அப்படி அதில் இந்த டான்பாஸ் வாரில் யுக்ரைன் நாட்டை யுக்ரைன் சப்போர்ட்டராக இருக்க லில்லியா வந்து என்னென்னா அவங்க ஒரு பெரிய இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர். அவங்க வந்து மாட்டிக்கிறாங்க. அவங்க மாட்டிட்டு 2 மாதம் செப்பரேட்ஸ்கிட்ட மாட்டிக்கிறாங்க. மாட்டிட்டு 2 மாதம் கழித்து மறுபடியும் அவங்க திருப்பி அனுப்பப்படுறாங்க. அவங்க இங்கே வந்த அப்புறமா அவங்க பல வேதனையோடு வராங்க. ஆனால் இங்கே அவங்க எப்படி பார்க்கப்படுது, அந்த வேதனையின் ஒரு உருவமாக அவங்க வந்து கன்சீவ் ஆகியிருக்காங்க. இப்போ அவங்க கன்சீவான உண்மை தெரிஞ்ச அப்புறமா என்ன மாதிரியான பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்களை எப்படி இந்த சமூகம் பார்க்குது, முக்கியமாக குடும்பங்கள் எப்படி பார்க்குது, அது எப்படி மீண்டு வந்தாங்கன்றது ஒட்டுமொத்த கதைக்கிழமைங்க. See, this movie is very very disturbing one. நான் வந்து ரொம்ப நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டு 2 ஆண்டு கூட ஆகிட்டு இருக்கோம் நான் இந்த மாதிரி படங்கள் பார்த்து. திஸ் வாஸ் வெரி டிஸ்டர்பிங். இந்த படத்தின் மிகப்பெரிய பலம் இந்த படத்துடைய சைலன்ஸ். இந்த படத்தில் சைலன்ஸ் இசை இல்லாமல், இசை இருக்காது சரி, அது முக்கியம் இல்லை. அதாவது இந்த முதன்மை கதாபாத்திரம் இவங்களை ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப சாந்தமாக இருக்காங்க. அவங்க வந்து பீஸ்ஃபுல்லாக தாண்டி சைலன்ஸாக இருக்கும் போது நமக்கு அது டிஸ்டர்ப் ஆகுது. நமக்கு அது உள்ளுக்குள்ளே வந்து இந்த படம் வந்து அவ்வளோ பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துது, நமக்கு ரொம்ப நெருடல் ஏற்படுத்து, நம்ம உள்ளுக்குள்ளே அப்படியே என்ன சொல்கிறது கசக்குதுன்னு சொல்லலாங்க மனசை. அந்த மாதிரியான ஒரு படங்கிறது. இந்த படத்தினுடைய இயக்குனர் மேக்சிம் நாக்கோச்சினி வந்து இந்த படத்தை நான் இப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணுவேன், இதுதான் பவர்ஃபுல்லாக இருக்குன்றதை புரிஞ்சு அது ரொம்ப ஆழமாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். அது மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அவருக்கு. ஏன்னா இந்த படத்தோடைய அந்த நரேஷன் ஸ்டைலே வந்து இட்ஸ் டாப் நாச். It was like it's like to be disturbed and not at all like disturb பண்ணணும்னு பண்ண மாதிரி இருக்காங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு விஷயம் டேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து இந்த டேரக்டர் வந்து சொன்ன விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கூர்மையாக கவனித்து பார்க்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது. இந்த படத்தில் ஏன்னா நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், ஸ்பாயில்ஸ் வந்தாலும் பரவாயில்ல சொல்லி தான் ஆகணும். இந்த மாதிரி படங்கள் இருக்குது. பட்டர்ஃப்ளை விஷன்ன்ற பேர், பட்டர்ஃப்ளை வந்து ட்ரானோட ஒரு பாயிண்ட்டை பார்க்கப்படுது இந்த படத்தில். அது ஆரம்பத்திலே காட்டுறாங்க. அந்த ட்ரான் வந்து ட்ரான் அண்ட் பட்டர்ஃப்ளை ரெண்டுமே ஒரே பாயிண்ட் தான். அதே மாதிரி இங்கே வந்து அந்த பெண்ணையும் வந்து ஒரு பட்டாம்பூச்சியாக பார்க்கலாம். இந்த 3த்தையுமே இந்த படத்தில் ஒரு இந்த டைட்டிலாக கொண்டு வந்து 3த்துக்குமே இந்த என்னென்னா லைக் சிம்பிளாகவும் சஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லைனா வந்து அது ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறியீடாகவும் சொல்லலாம், குறியீடாகவும் பேசலாம். அது இந்த படம் அதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கு. அந்த பட்டர்ஃப்ளை விஷன் என்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் இந்த 3மே வந்து கனெக்ட் ஆகிற இடங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த படத்தில். இந்த படத்தில் நீங்கள் படம் பார்க்கும்பொழுது இந்த படம் ஆரம்பித்து கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஸ்லோவாக நம்ம உள்ளே கொண்டு போகுது. அந்த முதன்மை கதாபாத்திரத்தோட வலி வந்து கொஞ்சமாக நம்மளை உள்ளே வந்து எப்படி சொல்கிறதுன்னா இந்த ஸ்லோவாக இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அந்த வலியை வந்து நம்மளோட வலி நமக்கு பொறுமையாக இன்ஜெக்ட் ஆகிட்டே இருக்குது நம்ம மனசில், நமக்கு தெரியாமல். இது வந்து ஒரு பார்வையாளனை கடத்துறதுன்றதோட சிம்பிள் திங்க. இது வந்து டேரக்டர் பண்ணியிருக்காரு, வெற்றி அடைஞ்சிருக்காரு சொல்லிட்டு பிளாஸ்ட், உண்மையாகவே பிளாஸ்ட்டுங்க. இதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ வந்து இந்த படம் பார்க்க ஐம் கெட்டிங் டிஸ்டர்பிங் லாட். இட்ஸ் அ பிக் திங் டு டூ. இந்த படம் ஒரு கட்டத்தில் ஆண்ன்றவன் ஆண் தாண்டா, ஒன்றும் பண்ண முடியாது அவனை. அது இந்த படம் பேசின விதம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு 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 கன்சீவ் ஆகிறாங்க. ஃபஸ்ட்டு எல்லாம் வந்து அந்த குழந்தையை இருக்கிற அந்த ஆண் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு கட்டத்தில் அந்த குழந்தையால் காப்பாற்றப்படுற இடம்லாம் இருக்குது. அந்த கன்சீவ் குழந்தையும் சொல்கிறது இவரோட கன்சீவ்னால், இவரோட ப்ரெக்னன்சியால் என்ன மாதிரி இருந்தது அந்த இடம். என்னடா ஆண் இருக்கு, நீங்கள் என்னடா நீங்கள் டேய் அப்படின்ற திங்கிங்கெல்லாம் அந்த படம் பார்க்கும்போது நமக்கு ஏற்படுது. ஒரு கட்டத்தில் இந்த படம் நகர்ந்து போக போக அந்த அரசியல் பேசுகிற இடங்கள்லாம் சட்டலாக பேசிட்டு போயிட்டு ரொம்ப நுட்பமாக பேசுகிறார் டேரக்டர். ரோமான்ஸ் பற்றி இங்கே வந்து விக்டிம்ன்ற படத்தோடைய நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அதுலேயும் அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ரோமான்ஸ் பற்றி ஏன் பேசுகிறேன்னு. இந்த படத்தில் வரும். அதாவது நீங்கள் செப்பரேட்டிஸ்ட் எல்லாம் ரைட்டு,
ஆனால் ரோமாஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் உண்மையாகவே டாப் கிளாஸுங்க. இதெல்லாம் வந்து இந்த அரசியல் நீங்கள் புரிஞ்சதான் இல்லை, இந்த உலக அரசியல் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த படத்தை இன்னும் கீழே நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் நான் நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்சிக்கனாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த படத்தை பார்க்கணுன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. இந்த படத்தில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடக்கிக்கிட்டே போகலாம். இந்த படத்தோட நிசப்தம் நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணதுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்துடைய நடித்த லீலியாவை பண்ண ரிட்டா புர்கோஸ்கா வந்து ரொம்ப அமைதி, ரொம்ப செட்டிலான பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஓகே, இட்ஸ் நார்மல் இல்லை, இந்த பெர்ஃபார்மன்ஸ் செட்டிலாக தானே இருக்க போகுது, இப்படி தானே டேரக்டர் யோசிச்சிருப்பாரு அப்படின்னு நமக்கு படம் பார்க்கும்போது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அண்ட் கொஞ்சமாக அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஒரு இடத்துல பாயிண்டில் போய் நிற்கும். தட் வாஸ் ரியலி டெரிஃபிக். இந்த படத்தில் அவங்க அழமாட்டாங்க. அழாமே ஒரு விஷயத்தை கடத்துறதுலாம் இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங். அழவே ஆமாம், அவங்க அழ வராதுடா, அப்படி ஒரு குடும்படா அது, அவங்க எப்படி அழுவா அப்படின்றத வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸில் கடத்திருப்பாங்க. வாவ், ஒரே ஒரு இடத்துல அழுவாங்க, அதுவும் கண்ணீர்லாம் ரொம்ப சிந்தி வரும், ஒரே ஒரு சின்ன இடத்துல அழுவாங்க, அவ்வளோதான், வேறு எங்கேயுமே அங்கே அழமாட்டாங்க. இட் வாஸ் வெரி ரிமார்க்கபிள் பெர்ஃபார்மன்ஸ். அந்த கிளைமேக்ஸில் சிரிக்கிற இடம், அந்த ட்ரான் பட்டர்ஃப்ளை ட்ரான் பிளெயினாக மாறுற இடம், ஒரு சின்ன ஒரு பிளெயினாக மாறுற இடம்லாம், வாட் அ டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஷி ஹஸ் பீன் கான் த்ரூ அப்படின்றத சொல்கிறதெல்லாம் டெரிஃபிக். என்ன சிம்பிள்ஸ் டேரக்டர் பண்ணியிருக்கிறது, ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். த பெர்ஃபார்மன்ஸ் டூ இஸ் ஃபேண்டாஸ்டிக், சவுண்ட் டிசைன் இஸ் ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப ரிமார்க்கபிளான ஃபிலிம் என்னை பொறுத்த வரைக்கும். அது நிறைய பேர் ஏன் அதை பற்றி பேசலட்டே எனக்கு புரியல, வருத்தமாக இருக்குது. நான் லேட்டாக தான் அந்த படத்தை பார்த்தேன், எனக்குமே அதில் வருத்தம் தான். இந்த மாதிரி நிறைய நுணுக்கங்கள், நிறைய நுட்பங்கள் அந்த படத்தில் இருக்குங்க. இட்ஸ் பிரில்லியன்ட் ஃபிலிம், இட்ஸ் வெரி டிஸ்டர்பிங் ஃபிலிம் டூ. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 2022 நடந்த கேன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அன்சர்டன் ரிகார்டுக்கு நாமினியாக இருக்குது. அதை தவிர்த்து இந்த படம் கோல்டன் கேமராவுக்கும் நாமினியாக இருக்குங்க. இது அவரோட முதல் திரைப்படம் டைரக்டரோட. இந்த படம் அதை தவிர்த்து ஓவராலாக 8 wins and 22 நாமினேஷனாக இருக்குங்க. டெஃபினட்டாக நீங்கள் பட்டர்ஃப்ளை விஷன் படம் பாருங்கள். ஒரு மிகச்சிறந்த படத்தை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ இல்லை ரீஜனல் சினிமாவோடையோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.